வணக்கம் நண்பர்களே. கதை கேட்க இணைந்திருக்கும் உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு வரவேற்கிறேன். பெரும் புகழுக்குரிய காரைக்குடி கம்பன் கழகத்தின் சார்பில் கம்ப ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு படலத்திற்கும் ஒரு பேச்சாளரை தேர்வு செய்து ஒரு பெரிய கம்ப ராமாயண தொடர் பேச்சு நிகழ்வை காரைக்குடி கம்பன் கழகத்தினர் ஏற்பாடு செய்திருக்கின்றனர். அதற்காக அண்மையில் அயோத்தியா காண்டத்தில் இருக்கக்கூடிய கைகேயி சூழ்வினை படலம் குறித்து நான் உரை நிகழ்த்தினேன். அதன் நீட்சியாக ராமாயணம் மகாபாரதம் என்கின்ற இரண்டு பெரும் இதிகாசங்களுக்குமே கதையிலே ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு சிறு நிகழ்வே பிரதானமான காரணமாக இருந்திருக்கின்றது. அதனை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ராமாயணத்தில் கைகேயி தசரதனிடத்திலே பெற்ற 2 வரங்களின் காரணமாக பரதன் அரசாளவும் ராமன் வனவாசம் போக வேண்டும் என்கின்ற கதையை நீங்கள் அறிந்திருக்க கூடும். இந்த 2 வரங்களை தசரதன் கைகேயிக்கு எதற்காக கொடுத்தான் என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த 2 வரங்கள் தான் காப்பியத்திலே ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்துகின்றன என்றால் அந்த 2 வரங்கள் எதனால் கைகேயிக்கு கொடுக்கப்பட்டன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் இருக்கக்கூடிய கிளைக்கதையை நான் இதற்கு முன்னர் குறிப்பிட்ட அந்த ராமாயண உரையிலே நான் பதிவு செய்திருக்கிறேன். ஆர்வம் இருப்பவர்கள் அதனை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது இங்கே குறிப்பிட போவது, ராமன் சிறுவனாக இருக்கும் பொழுது ஆற்றங்கரையிலே தனது சகோதரர்களோடு விளையாடி கொண்டிருந்த பொழுது அங்கே மந்திரை என்று சொல்லப்படக்கூடிய கூனி சக மகளிரோடு அங்கே நீர் எடுப்பதற்காக ஆற்றங்கரைக்கு வருகிறாள். தனது அரண்மனையில் இருக்கக்கூடிய பணிப்பெண் தானே என்கின்ற உரிமையில் விளையாட்டாக பாலக பருவத்தில் இருக்கக்கூடிய ராமன் தனது வில்லிலே மண் உருண்டையை ஏற்றி அதை கூனியின் முதுகிலே எறிகிறான். மண் உருண்டை பட்டதும் நிலை தடுமாறி கூனி குடத்தை கீழே போடுகிறாள். அருகில் இருந்த மகளிர் எல்லாம் அவளை பார்த்து சிரித்து விடுகிறார்கள். சக மகளிர் அவளை பார்த்து சிரித்ததும், ஏளனத்தோடு அவர்கள் சிரிப்பதை பார்த்ததும் பெருத்த அவமானமுற்ற கூனிக்கு அன்று முதல் ராமனை கண்டால் பிடிக்காது. அன்றிலிருந்து ராமனை வஞ்சம் தீர்க்க வேண்டும் என்கின்ற சூளுரையை கூனி தனது மனதிலே சுமந்து வருகிறாள். அதற்கென்று உரிய நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறாள். அப்பொழுதுதான் ராமன் மணிமுடி சுட போகிறான் என்ற செய்தி வந்ததும் நயவஞ்சகமாக கைகேயின் மனதை திரித்து கைகேயை 2 வரங்களை தசரதனிடத்திலே கேட்குமாறு தூண்டுகிறாள். ஆக பாலக பருவத்தில் ராமன் விளையாட்டாக செய்த ஒரு செயலே ராமனுக்கு வினையாக வந்து நிற்கிறது என்பதை நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். இதிலே கூனியின் சூழ்ச்சி, கைகேயின் மனமாற்றம், தசரதனின் இயலாமை என்பனவற்றையெல்லாம் விடுத்து நாம் வெறுமனே ராமனை மட்டும் உற்று நோக்கினாலே இள வயதில் சிறியதாக செய்த ஒரு செயல், விளையாட்டாக செய்த ஒரு செயல் மிக பெரிய இழப்பினை அவனுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. இதனை ராமனே ஒப்புக்கொள்கிறான். கிஷ்கிந்தையில் வாலியை அழித்து சுக்ரீவனை அரியணையில் ஏற்றி அமரச் செய்து அவனுக்கு பரிவட்டம் தரித்த பின்னர் ஒரு மன்னன் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற அறிவுரையை ராமன் வழங்குகிறான். அப்படி சில அறிவுரைகளை வழங்கும் பொழுது தான் இளம் பருவத்தில் விளையாட்டாக செய்த ஒரு வினையின் காரணமாக இன்றைக்கு இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். எனவே தெரிந்தோ தெரியாமலோ விளையாட்டாக கூட நீ எவர் மனதிலும் நோகும்படியாக செயல்பட்டு விடாதே என்று ராமன் அறிவுரை சொல்கிறான். அப்படி இந்த பக்கம் பாரதத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, பாரத போர் அப்படிங்கிறது 2 பெரும் சகோதரர்களுக்கு இடையே ஏற்பட்ட ஒரு போர் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா அதுக்கு திரௌபதி ஒரு பகடையாக நிற்கிறாள் நம்ம நினைக்கிறோம். ஆனா திரௌபதி தான் அதற்கு மிக மூல காரணமாகவே இருக்கிறாள். பாண்டவர்களுக்கு வளம் இல்லாத, பொழிவு இழந்த இந்திரபிரஸ்தம் என்கின்ற ஒரு பகுதி ஒதுக்கப்படுகிறது. ஆனால் கிருஷ்ணன் மயன் என்பவன் மூலமாக அங்கே பாண்டவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாளிகையை கட்டித்தர பணிக்கிறான். இந்த மயன் குறித்தும் பலவாறாக கதைகள் இருக்கின்றன. கிருஷ்ணன் இந்திரனிடத்திலே வேண்டுகோள் விட்டதாகவும் இந்திரனின் கட்டளைக்கு ஏற்ப மயன் வந்து இங்கே மாளிகை கட்டியதாகவும் ஒரு செய்தி இருக்கிறது. காண்டவ வனத்தை அர்ஜுனன் அழிக்கும் பொழுது அங்கே நெருப்பிலே சிக்கி தவித்த மயனை அர்ஜுனன் காப்பாற்றியதாகவும், அதற்கு கைமாறாக மயன் ஏதேனும் ஒன்றை செய்ய வேண்டும் என்று விரும்பிய பொழுது அதற்கு கிருஷ்ணன் இப்படியாக ஒரு மாளிகையை பாண்டவர்களுக்கு கட்டித்தருமாறு பணித்ததாகவும் ஒரு கதை சொல்லப்படுகிறது. எப்படியாக இருந்தாலும் மயன் என்பவன் வாஸ்து சாஸ்திரங்களிலே கை தேர்ந்த ஒருவனாக இருக்கிறான். இன்றைக்கும் கூட மயவாஸ்து என்கின்ற ஒன்று பிரயோகத்தில் இருக்கிறது. பாரதம் தாண்டி சிலப்பதிகாரத்தில் கூட இளங்கோவடிகள் மயவஸ்துவை குறிப்பிடுகிறார். ஒரு இடத்தில் இல்லை, 2 இடங்களில் குறிப்பிடுகிறார். ஆரம்பத்தில் கோவலன் கண்ணகியின் கட்டில் மயவஸ்துவுக்கு ஏற்ப செய்யப்பட்டிருக்கிறது என்று பதிவு செய்கிறார். பின்னர் இந்திர விழா நடக்கப்படும் பொழுது கூட மயன் குறித்த பதிவினை இளங்கோவடிகள் பதிவு செய்கிறார். ஆக இது ஒரு பிரிவு.
வாஸ்து சாஸ்திரம் என்கின்ற ஒன்று இன்றைக்கு வரைக்கும் நம்பப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒன்று. அதிலே மிகவும் கைதேர்ந்த முன்னோடியாக இருந்தவன் மயன். ஆக அந்த மயனின் மூலமாக இந்திரபிரஸ்தத்திலே பாண்டவர்களுக்கு என்று ஒரு மிகப்பெரிய மாளிகை ஏற்பாடு செய்யப்படுகிறது. அந்த இந்திரபிரஸ்தத்திலே ஒரு யாகம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அந்த யாகத்தில் கலந்து கொள்வதற்காக துரியோதனன் அங்கே செல்கிறான். மயன் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த மாளிகையானது ஒரு மாய தோற்றத்தையும் மாய பொருட்களாலும் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒன்று. அதில் இருக்கக்கூடிய மைய மண்டபத்திலே ஒரு செயற்கையான ஒரு குலத்தினை வடிவமைத்து வைத்திருக்கிறான். அது பற்றி அறியாத துரியோதனன் அதை ஒரு ஓவியம் என்று கருதி காலிடறி அதிலே வீழ்கிறான். துரியோதனன் அந்த குலத்திலே விழுந்த மாத்திரத்தில் அருகில் இருந்த அத்துணை பேருமே சிரித்து விடுகிறார்கள். அவனது ஆடை நனைந்து விட்ட காரணத்தினால் தர்மன் பணிப்பெண்ணிடத்திலே மாற்று ஆடை வழங்குமாறு சொல்கிறான். அருகில் இருந்த அத்துணை பேருமே சிரித்தார்கள். திரௌபதியும் சிரிக்கிறார். அத்துணை பேரின் முன்னால் அவமானப்பட்ட துரியோதனன் இறந்து விட வேண்டும் என்று எண்ணம் வருகிறது. பின்னர் அதனை மாற்றி இவர்களை பழிவாங்க வேண்டும், இவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் கறந்து அவர்களை நடுத்தெருவில் நிறுத்த வேண்டும் என்று முனைந்து சகுனி இடத்திலே உதவிக்காக நிற்கிறான். அதன் பின்னர் தான் சகுனியின் சூழ்ச்சியின் மூலமாக பகடை ஆட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு விதுரனின் மூலமாக பாண்டவர்களுக்கு செய்தி அனுப்பி வேறு வழி இல்லாமல் பாண்டவர்கள் வந்து பகடை ஆட்டத்திலே பங்கெடுக்கிறார்கள். தர்மன் தனது நாட்டை எல்லாம் வளத்தை எல்லாம் வைத்து இழந்து, தனது சகோதரர்களை வைத்து இழந்து, தன்னை வைத்து இழந்து, பின்னர் திரௌபதியும் வைத்து இழக்கிறான். இந்த இடத்தில் பேரானந்தப்படக்கூடிய துரியோதனன் பேசக்கூடிய செய்திகளை பாரதியின் பாஞ்சாலி சபதத்திலிருந்து நாம் அறிய முடிகிறது. நாம் ஏற்கனவே சொல்லியது போல இந்த இதிகாசங்களிலே பல கிளை கதைகள் இருக்கின்றன. பின்னர் வரக்கூடியவர்கள் ஒவ்வொருவராக அந்த கிளை கதைகளிலே சில புனைவுகளை ஏற்படுத்தி சென்றிருக்கிறார்கள். இது போல ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லை. துரியோதனன் கீழே விழுந்ததும் திரௌபதி சிரிக்கவில்லை, அவள் அந்த இடத்திலே இல்லை என்று சில பாரதத்திலே பதிவு செய்திருப்பதாக சிலர் சொல்கிறார்கள். ஆனால் வெள்ளி பாரதத்திலே இந்த பதிவு இருக்கிறது. அதனையே பாரதியும் எடுத்து பாஞ்சாலி சபதத்தில் கையாண்டிருக்கிறார். பகடை ஆட்டத்தில் தர்மன் திரௌபதியை வைத்து இழந்ததும் துரியோதனன் அடைந்த பெரும் மகிழ்ச்சியை பாரதியின் பாஞ்சாலி சபதத்து வரிகளின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. சகுனியை கட்டி அணைத்து, என் துயர் தீர்த்தாயடா உயிர் மாமனே, ஏளனம் தீர்த்தாயடா, அன்று நகைத்தாளடா உயிர் மாமனே, அவளை என் ஆள் ஆக்கினாய், என்றும் மறவேனடா உயிர் மாமனே, என்ன கைமாறு செய்வேன், ஆசை தனித்தாயடா உயிர் மாமனே, ஆவியை காத்தாயடா, பூசை உரிவோமடா உயிர் மாமனே, பொங்கல் உனக்கிடுவோமடா, நாசம் அடைந்ததடா நெடுநாட்பகை, நாமினி வாழ்வோமடா, பேசவும் தோன்றுதில்லை உயிர் மாமனே, பேரின்பம் கூட்டி விட்டாய் என்று குதிப்பதாக பாஞ்சாலி சபதத்திலே பாரதி எழுதுகிறார். இந்த இடத்தில் கூனியை பற்றியோ கைகேயை பற்றியோ துரியோதனனை பற்றியோ சகுனியை பற்றியோ நாம் பேசுவதை விட நேர்மறை கதாபாத்திரங்களாக இருக்கக்கூடிய ராமனை பற்றியும் திரௌபதியை பற்றியும் நாம் உற்று கவனிக்க வேண்டியது மிக அவசியம். விளையாட்டாக ராமன் செய்த ஒரு நிகழ்வும் எதேச்சியாக திரௌபதி சிரித்த சிரிப்பும் ஒரு மிகப்பெரிய அழிவு நோக்கி அவர்களை நகர்த்தி சென்றிருக்கிறது என்பதனை நாம் இந்த இரு பெருங்காப்பியங்களிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அளவில் எதிரிலே நிற்கக்கூடியவர்கள் எப்பேற்பட்ட தீயவர்களாக இருந்தாலும் அவர்கள் யாராக இருந்தாலுமே கூட நாம் நம்மளவில் நமது செயல்பாட்டிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற மிக அரிய செய்தியை இந்த இரண்டு காப்பியத்தில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு கதாபாத்திரங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. தெரிந்தோ தெரியாமலோ விளையாட்டாகவோ கூட அடுத்தவர் மனம் நோகும்படி ஒரு சிறிய செயலை நாம் செய்தாலும் கூட அந்த தாக்கம் மிக பெரிய அளவிலே நம்மை நோக்கி திரும்பி வரும் என்பதை இந்த இரண்டு சம்பவங்களும் உறுதிப்படுத்துகின்றன. எனவே இயன்றவரை எவர் மனமும் நோகாதபடி நடந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். சின்ன சிரிப்பு கூட ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்தி இருக்கிறது. சின்ன விளையாட்டாக எய்ந்த ஒரு மண்ணுருண்டை கூட ராமனை மண்ணை விட்டே வெளியே துரத்தி இருக்கிறது என்று நாம் பார்க்க முடிகிறது. எனவே இயன்றவரை எவர் மனமும் நோகாத அளவிற்கு நமது செயல்பாட்டுகளை அமைத்துக் கொள்வோம். மிகச்சிறிய செயல்தானே என்று நாம் நினைக்கிறோம். இன்றளவும் சிறிய அளவிலே தொடங்கப்பட்ட செயல்கள் தான் பெரிய பாதிப்பை இந்த உலகத்துக்கு ஏற்படுத்தி இருக்கின்றன என்பதை நாம் உணர்ந்து சிறிய செயலோ பெரிய செயலோ நாம் எந்த செயலில் ஈடுபட்டாலும் அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை உணர்ந்து
எதிரில் இருக்கக்கூடியவருக்கு ஒரு சிறிய அளவு தீங்கு கூட ஏற்படாமல் அவர்கள் மனம் நோகாதபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உள்ளுணர்வோடு நாம் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்தால் மிக நிச்சயமாக நமது வாழ்க்கை சுபீட்சமாக அமையும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.